இங்க பாரு மகா, உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. எல்லாத்துக்குமே கால நேரம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கான டைம் நெருங்கும் போது யார் தடுத்து நிறுத்தினாலும் ஒன்னும் செய்ய முடியாது. இல்ல நித்யா, நானும் என் புருஷன் குழந்தையோட நாளைக்கு சேர்ந்துடலான்னு ஒரு பெரிய நம்பிக்கைய மனசுல சுமந்துகிட்டு தான் டெய்லி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அது நாளைக்குன்னு அப்படியே போயிடுமோன்னு பயமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா எங்க கடைசி வரைக்கும் நான் அரவிந்த் கூடயும் குழந்தை கூடயும் சேராமலே போயிடுவேணும்னு பயமா இருக்கு நித்யா. இங்க பாரு மகா, நீ உன்னோட உரிமைக்காக நியாயமான விஷயத்துக்காக போராடிட்டு இருக்க. அது என்னைக்கும் தோக்காது. ஏன்னா சத்தியம் ஒருபோதும் தோத்ததில்ல. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நிம்மதியா அடுத்த வேலையை பாரு. சாமி சொல்லுங்க. கவுன்சிலர் குடும்பத்தோட வராரு. பொண்ணுக்கு கல்யாணமா, பத்திரிக்கை சாமிக்கு வைக்கணும். அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. தம்பி, இங்கேயே நின்று கேட்டுட்டு இருக்காம போய் பெரியவாளை அழைச்சின்னு வாங்க. அதுக்குள்ள நான் அர்ச்சனைக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிங்க சாமி. வாமா போலாம். ஏய், கவுன்சிலர் பொண்ணுக்கு கல்யாணம் பத்திரிக்கை வைக்க வராங்கன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம நிவேதாக்கு தான் கல்யாணமா? தெரியலடி, அவளுக்கா கூட இருக்கலாம். பார்க்கலாம். பாரு, நான் சொன்னல, நம்ம நிவேதா தாண்டி. அவளுக்கு தான் கல்யாணம். சின்ன பொண்ணு நினைச்சோம். பார்த்தா புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு கல்யாண கலை அப்படியே முகத்துல தெரியுது பாரு. மகா, நம்ம நிவேதா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ குணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பையனா அமையணும். ஆமா நித்யா, அவ மனசுக்கும் குணத்துக்கும் என்னன்னைக்கும் அவன் நல்லா இருக்கணும். வாங்கண்ணா, வாங்க. வாங்க சாமி, நல்லா இருக்கீங்களா? வீட்டுல மாமி குழந்தைங்களா நல்லா இருக்காங்களா? அவளுக்கு என்ன, பேஷா அமோகமா இருக்கா. நீங்க தான் அரசியல் மீட்டிங்னு கோவில் பக்கமே வரதில்ல. வேலை ரொம்ப அதிகமா இருக்கு சாமி. என் பொண்ணு நிவேதாக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அவ சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் இந்த கோவில்ல இருந்து தானே ஆரம்பிப்பேன். அதான் அவ கல்யாண விஷயத்திலையும் அப்படியே நடந்துடலான்னு கல்யாண பத்திரிக்கை அடிச்ச உடனே முதல் பத்திரிக்கை இங்கதான் கொண்டு வந்திருக்க. நீங்க சாமி பாதத்துல வச்சு பொண்ணோட மன வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ணி கொண்டு வாங்க சாமி. வா கொடுங்க. வா. குழந்தையோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, நிவேதா நாம தேசிய தனந்தரம் கல்விதரம் ஒரு நாளும் தளர்வரியா. கரும்பும் வெள்ளும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கும் இல்லை. வாங்கிக்கமா. எல்லா செல்வத்தோட நீண்ட ஆயுசோட இருக்கணும். சௌக்கியமா இருங்க. எடுத்துக்கோங்கம்மா, தீபாவளி எடுத்துக்கோங்க. பொண்ணு அமோகமா இருப்பா. எப்பொழுதும் அம்பாள் துணை இருப்பா. ரொம்ப சந்தோஷம். அடுத்து எல்லாரும் கல்யாண சாப்பாட்டுல சந்திப்போம். சரி சாமி, அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். வாங்க, நன்னா இருமா குழந்தை. செந்தியா, வண்டி எடுப்பா. சரிங்க ஐயா. பிரகாரத்தை சுத்திட்டு போலாங்க. அம்மா, இப்பவே டைம் ஆயிடுச்சுமா, நிறைய வேலை இருக்குமா. அப்பா, நான் மட்டும் பிரகாரத்தை ஒரு தடவை சுத்திட்டு வந்துடுறேன். என்னம்மா, இப்பவே டைம் ஆயிடுச்சம்மா. சரி, போயிட்டு சீக்கிரமா வா.
என்னம்மா வேண்டுதலு இவ்ளோ கஷ்டப்பட்டு தேங்காய் உடைக்கிற, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லம்மா, இந்த கடவுளை என் வாழ்க்கையில கண்ணை திறந்துட்டாரு. அதனால இது நான் கடவுளுக்கு செய்யற நன்றி கடன்மா. இத நான் தாம்மா செய்யணும். 10 வருஷமா என் புள்ள சுப்பிரமணி புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்தான். நானும் செய்யாத வைத்தியம் இல்ல, போகாத கோயில் குளம் இல்ல. ஆனாலும் என் பிள்ளைய பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல கடவுள் நமக்கு விட்ட வழி இவ்வளவுதான்னு நானும் வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ஒவ்வொரு நாளும் நான் செத்து செத்து பொழைச்சேன். அவனை ஒரு இடத்துல விட்டுட்டு நான் ஒரு இடத்துல வேலைக்கு போய் எந்த வேலையும் செய்ய முடியாம அவன் எதையாவது போட்டு உடைச்சிடுவானோ, எங்கேயாவது கீழே விழுந்துருவானோன்னு வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருப்பேன். அது கூட பரவாயில்ல, அவன் வயசு பசங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சந்தோஷமா இருக்கும்போது ஏன் புள்ள மட்டும் பைத்தியக்காரனா எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறத பாக்கும்போது பெத்த வயிறு பதறி துடிக்குமா. இப்ப நல்லா ஆயிட்டாராமா? என் பையன் குணமானதுனாலதான் அதுக்கு நன்றி கடனா சாமிக்கு தேங்காய் உடைச்சிட்டு இருக்கமா. உன் பையனுக்கு எப்படிம்மா குணமாச்சு? நேத்து நான் கடைக்கு போன நேரம் பார்த்து யாரும் பார்க்காத நேரத்துல அவன் தனியா மொட்டை மாடிக்கு ஏறி போயிருக்கான். ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்கும்போது மாடியில இருந்து கால் தவறி கீழே விழுந்துட்டான். இதே மாதிரி கீழே விழுந்து அடிபட்டுதான் முன்னாடி அவனுக்கு அப்படி ஆச்சு. மறுபடியும் இப்படி ஆயிடுச்சேன்னு நான் பதறி துடிச்சு போயிட்டேன். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தான் எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் ஓடி வந்து பார்த்தேன். ரத்த வெள்ளத்துல இருந்த அம்மா மண்டையில ஒரே அடிபட்டு இருந்தது. அப்புறம் நான் பதறி போயிட்டேன். பக்கத்துல இருக்கிறவங்க தான் எல்லாரும் உதவி பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சு டாக்டர் கிட்ட போய் காட்டணும். ரொம்ப பெரிய அடியா பட்டிருக்கே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். அப்போ டாக்டர் வந்து சொன்ன வார்த்தை தான் என் நெஞ்சில பாலை வாத்துச்சுமா. டாக்டர் என்னம்மா சொன்னாரு? உங்க புள்ள எந்த மாதிரி அடிபட்டு இப்படி ஆனாரோ, இப்ப அதே மாதிரி ஒரு சம்பவம் திரும்பவும் நடந்திருக்கிறதுனால அந்த அதிர்ச்சியில உங்க பிள்ளைக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா. அந்த கடவுள் தான் உன் புள்ளைய காப்பாத்திருக்காரு. இனிமே உன் புள்ள உங்களை நல்லா பாத்துப்பாரு. அந்த கடவுள் உங்களை கைவிட மாட்டாரு. நீங்க நல்லா இருப்பீங்க. சரிங்கம்மா. நீங்களே உங்க நேர்த்தி கடனை முடிங்க. சரி, நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன். இதே மாதிரி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டை சந்தோஷ் விஷயத்திலயும் செஞ்சு பார்த்தா என்ன? இந்த மாதிரி கோவிலுக்கு வந்தாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஹே நிவேதா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லதா இருக்கோம். பார்த்துட்டு தான் இருந்தேன் நீங்க உள்ள போனது, அர்ச்சனை செஞ்சது. புடவைல ரொம்ப அழகா இருக்க. கல்யாணமாமே, கங்க்ராட்ஸ். என்னாச்சு நிவேதா? ஏன் இப்படி உன் முகம் மாறுது? அக்கா, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த லெட்டரை வெளியில கேட் கிட்ட ஒருத்தர் நின்னுட்டு இருக்காருல்ல, மிலிட்ரி கிரீன் ஷர்ட் போட்டிருக்காருல்ல, அவர்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்துருங்கக்கா. இப்போதைக்கு இதுதான் சொல்ல முடியும், வேற எதுவும் கேட்காதீங்க. லேட் ஆகுது, அப்பா தேடுவாரு. ப்ளீஸ்க்கா, இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. நான் வரேன். ஏய் போலாம்ப்பா. சரிம்மா, அப்போ வீட்டுக்கு கிளம்பலாமா? போலாங்க.
நிவேதா லெட்டர் கொடுத்தாளா? ஆம். நீ அந்த பொண்ணை லவ் பண்றியா? ஆமாக்கா, 2 பேரும் லவ் பண்றோம். ஆனா இதை பத்தி விரிவா பேச டைம் இல்லை. நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா, வரேன்க்கா. என்ன நித்யா இது? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க அப்பா வேற கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவ என்னடான்னா யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. மகா, நமக்கு எதுக்கு பெரிய எடுத்து சமாச்சாரம்? அவ உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா, பதிலுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணிட்ட. அவ்வளோதான், ரெண்டும் சரியா போச்சு. மத்தபடி இதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது. நம்ம வாழ்க்கையிலேயே ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. வா, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். சார், என்ன சார் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்கீங்க? இல்லை பெருமாள், நான் இவ்வளோ முயற்சி பண்ணியும் அவன் இந்த கேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கா. ஒன்றும் புரியல. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். சார், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் குற்றவாளி மாட்டி தானே சார் ஆகணும். இப்படியே ரொம்ப நாள் போக முடியாதுல்ல. நானும் அப்படி தான் நினச்சேன். ஏதாவது ஒன்லியாச்சும் வசமாக சிக்குவான்னு பார்த்தா அவள் எனக்கே தண்ணி காட்டிட்டு இருக்கா. அந்த மோதிரத்தை அவள் கையில் போட்டு காட்டி அது அவளோடதுங்கிற உண்மையை ஒத்துக்க வச்சு அவளையும் அவள் புருஷனையும் பிடிச்சி ஓட ஓட விரட்டி அடிக்கலான்னு பார்த்தா கடைசியில் அது என் மோதிரம் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிட்டா. சார், ஒருவேளை இந்த கேஸில் நாம தப்பான ரூட்டில் போயிட்டு இருக்கோமோ? கவிதா கொலை செய்யாமல் கூட இருந்திருக்கலாம் இல்லையா? வேற யாராவது கூட இந்த கொலையை பண்ணியிருக்கலாம்ல. இல்லை பெருமாள், கண்டிப்பாக இந்த கொலையை அவள் தான் பண்ணியிருக்கா. அவள் கண்ணில் அந்த பயம் தெரியுது. ஆனால் ஏதோ கிளவராக பிளான் பண்ணி புத்திசாலித்தனமாக நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சுட்டே இருக்கா. சார், அவ தான் குற்றவாளின்னு நாம சொல்லலாம். ஆனால் எல்லாத்துக்குமே சரியான ஆதாரம் வேணும்ல சார். இப்போ நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆதாரம் அந்த மோதிரம். இப்போ அந்த மோதிரமும் நம்ம கையை விட்டு நழுவி போயிடுச்சே சார். ஆதாரங்கிற ஒரு விஷயத்துல தான் அவள் என் கையை கட்டி போட்டிருக்கா. இல்லை அவளை ஆட்டுக்கல்ல போட்டு சட்னி ஆக்கியிருப்பேன். சார், இப்போ எப்படி அவகிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுனே தெரியலையே சார். ஏதோ ஆம்பளையா இருந்தா கூட சரக்கை வாங்கி ஊத்தி போதையாக்கி உண்மையை உளர வச்சிடலாம். இவ பொம்பளைய வேற போயிட்டா. வர வைக்கிறேன். அவ வாயிலிருந்தே உண்மை என்னன்னு எல்லாத்தையும் சொல்ல வைப்பேன். எப்படி சார், எப்படி சார் முடியும்? உண்மை வர வைக்கிறதுக்கு ஆம்பளைக்கு சரக்குன்னா பொம்பளைக்கு சாமி. அந்த சாமி சென்டிமெண்ட்டை வச்சு அவகிட்ட இருந்து உண்மையை வாங்குறேன்னா இல்லையான்னு பாரு. ஒரு பொண்ணு யார்கிட்ட இருந்து வேணா உண்மையை மறைக்கலாம். ஏன், புருஷன்கிட்ட வீட்டில் யார்கிட்ட வேணா உண்மையை மறைக்கலாம். ஆனால் சாமி கிட்ட இருந்து மறைக்க முடியாது. சூப்பர் ஐடியா சார். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை சார். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கிற மாதிரி பொம்பளைங்களுக்கு வீக்னஸ் பாயிண்ட் பக்தி சார். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். ஆனா பொம்பளைங்க கூட சாமி கிட்ட மனசுக்குள்ள தானே சார் வேண்டிக்குவாங்க. அதை எப்படி சார் நாம தெரிஞ்சுக்கிறது? இவ்வளோ யோசிச்சு எனக்கு இது யோசிக்க தெரியாதா? சாமி கிட்ட எல்லா உண்மையை சொல்லுவாள்ல. அப்போ நானே சாமியா மாறிட்டா என்கிட்ட சொல்லிதானே ஆகணும். சார், எனக்கு ஒன்றும் புரியலையே சார். புரியும். நாளை வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்க, எல்லாமே புரியும். சாரங்கன் சார், அந்த கவிதா எந்த கோயிலுக்கு போறா, என்னன்னைக்கு போறா, எங்க அர்ச்சனை சீட்டு வாங்குறா, எவ்வளவு நேரம் கோயில்ல இருக்காங்கிறத எல்லா டீட்டெயிலும் எனக்கு வரணும். ஓகே சார். உடனே ஓகே சார். போ.
வாங்கிட்டு போங்கம்மா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைம்மா. அம்மனுக்கு செவ்வரளி பூ போட்டீங்கன்னா மனசுல உள்ள குறையெல்லாம் தீந்துடும். என்ன இவ்ளோ கூப்பிட்டுட்டே இருக்க, காதுலயே வாங்காம போயிட்டு இருக்கு இந்த அம்மா? சாரங்கன் கவிதாவை ஃபாலோ பண்றதுக்கு யார் அமைச்சிருக்க? சார் பிரபு அமைச்சிருக்கேன் சார். ஆனா நீ ஒரு வேலையை ஒழுக்கமா பண்ண மாட்ட. கூப்பிட்டான் பாரு. சார் சொல்லு பிரபு. கவிதா கோயிலுக்கு வந்துட்டாங்க சார். போன வேலை என்னாச்சு? கவிதாவை ஃபாலோ பண்ணியா? சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் கோயிலுக்கு வெளியில இருந்து பாத்துட்டு இருக்கேன் சார். குட். சார் நீங்க என்னமோ சாமியாவே வந்து உண்மையெல்லாம் வாங்குறேன்னு சொன்னீங்களே சார், எந்த சாமியா வருவீங்க சார்? பிரபு சாமி தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். அப்ப அவதாரம் எடுத்து வருவீங்களா சார்? இந்த பாண்டி எடுக்கிற அவதாரம் எல்லாமே கொடூரமா தானே இருக்கும். சார் எப்போ வருவீங்க, எப்படி வருவீங்க? அதான் ஏன் எப்போ வருவேன் எப்படி வருவேன்லாம் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வருவேன். வெயிட் பண்ணு. கடவுளே, என் புருஷன் என்னென்னமோ சொன்னாரு. நான் ஒரு நல்லவனை கொலை பண்ணல, தப்பானவனை தான் சாகடிச்சிருக்கேன், அதனால அது தப்பு இல்லைன்னு சொன்னாரு. நீ ஒரு பொண்ணுதான், அரக்கனை கொண்டு இருக்க, அசுரனை கொண்டு இருக்க, நியாயத்தை தர்மத்தை பூமியில நிலைநாட்டி இருக்க. இன்னைக்கு நான் உன் முன்னாடி குற்றவாளியா நிக்கிறேன். நான் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போக கூட தயாரா இருக்கேன். ஆனா என்ன, என் குழந்தைங்களும் புருஷனும் அனாதை ஆயிடுவாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்துல என்ன போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கு. என்ன நீதாமா காப்பாத்தணும். போற்றி ஓம். ஓம் சக்தி தாயே போற்றி ஓம். எல்லா பலமும் நலமும் பெற வேண்டும். என்னம்மா கலக்கமா இருக்க? முகம்லாம் வாடி போயிருக்கு. போம்மா, அம்மனை வேண்டிட்டு பிரகாரத்தை 3 தடவை சுத்தி வாம்மா, எல்லாம் சரியா போயிடும். நில்லுமா. இங்க வாமா. என்னம்மா? நீ பிரகாரம் சுத்தி வரத நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அகத்தின் அழகு முகத்துல தெரியும்பாங்க. உனக்கு என்னம்மா பிரச்சனை? இல்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. உன் உதடு மட்டும்தாம்மா அப்படி சொல்லுது. ஆனா உன் கண்ணுல பிரச்சனை குடியிருக்கு. கோவிலுக்கு வந்தும் உன் மனசு அலப்பாஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கேயும் எங்கேயும் எதையோ தேடுதம்மா. ஏதோ ஒரு உண்மைய உன் மனசுக்குள்ள போட்டு மறைச்சி வச்சிருக்க. அதை எடுக்கவும் முடியாம சொல்லவும் முடியாம தவிக்கிற. இல்லம்மா, எனக்கு தெரியுமா. உன் தளர்ந்த முகத்தை பார்த்துட்டு தாமா நான் உன்னை கூப்பிட்டேன்.
உன் கையை கொடுமா. என்னம்மா யோசிக்கிற? ஜக்கம்மா உன் கைரேகையை பார்த்து சொல்ல சொல்றாமா. எந்திரமும் தந்திரமும் மந்திரமும் சேர்த்து உனக்கு அருள்வாக்கு சொல்ல சொல்றாமா. கையை நீட்டுமா. பல விஷயங்களை சொல்லுதுமா. முடிஞ்ச காலத்துல நீ ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்க.